Hello to everyone. My name is Viyaril Bharadwaj. I am studying 6th standard C section CMS MGR Nagar. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கவா? எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கவா? உங்களோட தம்பிக்கு நீங்க வாட்ச் எடுத்துக்கு வர சொன்னா அவன் போய் பிளேட் எடுத்துக்கு வந்தான். நீ என்ன சொல்லுவீங்க? திட்டுவீங்க. அதான். Do you have any sense? அறிவு இருக்கா, மூளை இருக்கான்னு கேட்பீங்களா? அந்த மூளையை பற்றி தான் என்னோட ப்ராஜெக்ட். மூளை கபாலத்துக்குள்ள நம்ம மூளை சேஃப்டியா இருக்கு. நம்ம மூளையும் கபாலமும் வரிசைக்காமல தான் திராவிட துருவத்தில் மிதந்துட்டு இருக்கு. இந்த நம்ம மூளையும் திராவிட துருவமும் சேர்ந்ததால் நரம்பு மண்டலம் உருவாகுகிறது. நம்ம மூளையில் 1 இல்ல 10 இல்ல 1000 இல்ல பில்லியன் கணக்கான நியூரான்ஸ் இருக்கு. நம்ம பிரெயின் 3 பார்ட்டா பிரிக்கிறது. ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹிண்ட் பிரெயின். நம்ம ஃபோர் பிரெயின்ல செரிப்ரம் என்ற பார்ட் 80% ஆக்கிபை பண்ணுது. நம்ம ஆண் பிரெயின் வந்து 1400 கிராமும் பெண் பிரெயின் 1200 கிராமும் இருக்கும். அப்புறமா செரிபுரத்துல ஃப்ரண்டல் லோப்ன்ற பார்ட் இருக்கும். அந்த ஃப்ரண்டல் லோப் ஃபீல் பண்ண யூஸ் ஆகும். அதுக்கு கொஞ்சம் பின்னாடியே தான் டெரெஸ்ட்ரியல் லோப். டெரெஸ்ட்ரியல் லோப் வந்து பார்க்கறதுக்கும் அப்புறமா ஏதாச்சும் ஹாட் அண்ட் கூலை ஃபீல் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா டெம்பரல் லோப், இது வந்து நம்ம ரைட் பிரெயின்லயும் இருக்கும், லெஃப்ட் பிரெயின்லயும் இருக்கும். நம்ம ரைட் பிரெயின் எப்பவுமே கிரியேட்டிவாகவும் மேஜிக்காகவும் கிரியேட்டிவாகவும் மேஜிக்காகவும் ப்ரெசென்டாகவும் யோசிக்கும். அதான் லெஃப்ட் பிரெயின் நெகட்டிவாகவும் லாஜிக்காகவும் கால்குலேட்டாகவும் யோசிக்குவாங்க. ரைட் பிரெயின் ஆக்டிவ் ஆனவங்க பெரிய சயின்டிஸ்ட் ஆகுவாங்க. லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவ் ஆனவங்க மேக்ஸ் டீச்சர் ஆகுவாங்க. ரைட் பாடி பார்ட்ஸ் எப்போவுமே லெஃப்ட் பிரெயின் கண்ட்ரோல் பண்ணும். லெஃப்ட் பாடி பார்ட்ஸ் எப்போவுமே ரைட் பிரெயின் கண்ட்ரோல் பண்ணும். நம்ம உள் மனசுக்கு எது கரெக்ட் எது ராங்னு தெரியாது. காலையில் 3 to 4 பிரம்ம முகூர்த்தம் பண்ணுவாங்க. அதில் நம்ம மெடிடேட் பண்ணால் நம் இன்னர் வாய்ஸ் அல்லது உள் மனசுக்குள்ள ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நடந்து நம்ம பிரெயினும் ஷார்ப் ஆகும். நம்ம மூளை ஃப்ரீயாக ஷார்ப்பாகவும் ஒரு ஆசனாஸ் இருக்கு. இது ஒன்று. நெக்ஸ்ட் இது ஒன்று பிரெயின் யோகா. நெக்ஸ்ட் இது ஒன்று. அப்புறமா நம்ம மூளை ஃப்ரீயாக மூச்சு பயிற்சி இருக்கு. பிராணாயாமம் பண்ணுவாங்க. நம்ம ரைட் சைடு இந்த மூச்சு இழுத்துக்கிட்டு லெஃப்ட் சைடு விடணும். அப்புறமா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல கபாலம் வந்து சேஃப் பண்ணுதுன்னு. அதனால கபாலபதி இருக்கு. அது வந்து நம்ம கபாலத்தை ஃப்ரீ ஆக்கும். எவ்வளோ ப்ரீத் பண்ண முடியுமோ ஸ்பீடாக விட்டணும். ப்ரீத் பண்ண ஏரா இது கபாலபதி. அப்புறமா தமிழ் என்ற வார்த்தையில் நம் நாக்கால சொல்லும்போது உள்நாக்கு தொடுறதால் ஒரு அமுத சுரபி ரிலீஸ் ஆகுது. அப்போ தமிழ்னு சொல்லி சிட்டப்ஸ் எடுத்தா நம்மளுக்கு பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். தமிழ் செஞ்சு காமிக்கிறேன். தமிழ் இந்த மாதிரி பண்ணா நம்ம பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகனா we can achieve my dreams. A, avoid negative people, sources, things and habits. B, believe in yourself. C, consider things from every angle. D, don't give up. E, enjoy life today. Yesterday is gone, tomorrow may never come. F, family friends are hidden treasure, seek them and value them. G, give more than you plan to give. H, hang on your dreams. I, ignore those who try it discourage you. J, just to do it. K, keep on trying no matter how hard it seems, it will get better. L, love yourself first and foremost. M, make it happen. N, never lie or cheat or steal, always strike fair deal. O, open your eyes, see things they are really are. P, practice makes perfect. Q, quitters never win, winners never quit. R, read, study, learn about everything important in your life. S, stop processing. T, take your own control on your own destiny. You, understand yourself by order to better understand other. V, visualize it. W, wanted more than anything. X, accelerate your effort. Y, you are the most amongst creature in the world. Nothing can replace you.
zero in your target and go for it. இந்த achieve your dreams நீங்க achieve பண்ணலாம். You become a great ideal student. Respect your parents, your teacher and your elders. Love your country, your culture and your ancestors. So serve the poor, the literate and the diseased. Self-discipline. Discipline your body, your mind and your sense. Self-control. Control your words, your thoughts and your action. Faith. Have faith in yourself and in others and in God. Discrimination. Discriminate good and bad, real and unreal, wise and words. Concentration. Concentrate wholeheartedly while studying, playing, praying. Truthfulness. Be truthfulness in your words, thoughts and action. Hard work. Work hard to acquire knowledge, wisdom, skills. Strength. Be strong in physically, mentally, morally and spiritually. Conviction. Have conviction, power of goodness, purity and honesty. Devotion. Have devotion for duty, scripture, in holy people and in God. Habits. Cultivate regular habits like meditation, yoga and inspiring playing, working and illiterate scripture. A sense of home. Feel the presence of all beings and treat them as you treat yourself. Self-determination. Self-determinate and willpower to cultivate good habits in order to achieve permanent happiness and peace in fulfillment in your life. Thank you. I got first prize in science exhibition.